திருவள்ளூரில் புரட்சி பாரத கட்சியின் 48வது தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் புரட்சி பாரத கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, பி.வி. ரமணா, பெஞ்சமின், அப்துல் ரஹீம் ஆகியோருக்கு கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்தும் நினைவு பரிசுகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவிக்கையில், அம்பேத்கர் மன்றமாக தொடங்கிய புரட்சி பாரத கட்சியானது தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது எனவும், வீட்டில் முடங்கியிருந்த என்னை கட்சியை வழிநடத்த வேண்டும் என அன்பு கட்டளையிட்டதின் பேரில் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்காக அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கட்சி பயணத்தை ஏற்றுக்கொண்டேன் என்றும், ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு மூர்த்தியாராக பார்க்கிறேன் எனவும், தற்போது இருக்கின்ற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தேர்தல்தான் மூடுவிழா எனவும், ஒரு ஜெகன்மூர்த்தியை முடக்கினாலும் பல்லாயிரம் ஜெகன்மூர்த்தியார் தோன்றுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் திமுகவில் இருக்கும் தலித் மக்கள் திமுகவுக்கு பட்டை நாமம் போடுவர் எனவும், எந்த துறை எடுத்தாலும் அதில் பணிபுரிய அதிகாரிகள் திமுக அரசு மீது வெறுப்பில் உள்ளதாகவும், மேலும் அதனைத் தொடர்ந்து பேசியவர், திமுக அரசனது மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதற்காக தலித் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 1540 கோடி ரூபாய் நிதியிலிருந்து எடுத்துக் கொடுத்துள்ளதாகவும், இந்த தேர்தல்தான் திமுகவுக்கு மூடு விழா எனவும், ஒரு ஜெகன்மூர்த்தியை முடக்கினாலும் பல்லாயிரம் மூர்த்தியார் தோன்றுவார்கள் என்றும், திருவள்ளூரில் நடந்த போராட்டத்தில் மூர்த்தியார் A1, ஜெகன்மூர்த்தியார் A2 குற்றவாளிகள் என்று இதுவரை வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவும், மக்களுக்காக போராட்டம் செய்த தங்களுக்கு இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதாக 650 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், தவறான வழியில் நான் சிறைக்கு சென்றதில்லை என்றும், இந்த திமுக அரசு என் மீது வன்மம் கொண்டிருக்கிறது என்றும், பாரதத்தை பார்த்துதான் திமுக மகளிர் மாநாட்டை நடத்தியது எனவும், வருகிற தேர்தலில் மக்கள் திராவிடர் மாடல் அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறதை யாராலும் மாற்ற முடியாது என அவர் தெரிவித்தார். 48வது ஆண்டு விழாவை கிட்டத்தட்ட அம்பேத்கர் மன்றமாக, மக்கள் நல மன்றமாக, அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணியாக, புரட்சி பாரதம் என்கின்ற ஒரு அரசியல் அமைப்பாக உருவாகி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக புரட்சி பாரதம் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சரோடு அந்த ஆட்சி இன்றைக்கு முடிவு கட்டப்படும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெகன்மூர்த்தியை முடக்கிவிட்டால் இந்த இயக்கத்தை முடக்கி விடலாம் என்று இந்த அரசு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. மூர்த்தியர் அவர்கள் மறைந்த பொழுது 1000 மூர்த்திகள் தோன்றினார்கள். ஜெகன்மூர்த்தியை முடக்கினாலும் பல ஆயிரம் ஜெகன்மூர்த்திகள் தோன்றுவார்கள். இந்த இயக்கம் எந்த கொம்பனுக்கும் அடிபணியாது.